ஜஸ்ட் கூகுள்ல சென்னை ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸ் ஃப்ரம் 2015 இருந்து 2023 அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸோட லிஸ்ட் அண்ட் டீடைல்ஸ் கண்டிப்பா இருக்குது. லிஸ்டட் ஏரியாஸ்ல இருக்கிற ரெசிடென்ட் பிளேசஸ்ல போய் தாராளமா நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி ஃப்ளட் வந்தா இங்க எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கேளுங்க. லாஸ்டா வந்த மழை எப்ப நின்னுது அப்படின்னு எல்லாம் கேளுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதை நீங்க நம்ம நெட்ல செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டா ஒரு விசிட் பண்ணா ரொம்ப பெனிஃபிட். அது உங்களுக்கு ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணி தந்துடும். ஓகே, இது ரிப்பீட்டடா தண்ணி நிக்கக்கூடிய இடம், இங்க நம்ம திரும்ப வாங்கக்கூடாது. ஒரு ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்க்கும்போது வெயில்ல, நீங்க மலையில போய் பார்க்கும்போது போட்ல தான் போக முடியும், உங்க கார்ல பார்க்க முடியாது. நீங்க லாஸ்ட் மலையில எல்லாம் பார்த்திருப்பீங்க, பள்ளிக்கரணையில அந்த பிளாட்ல அடிச்சுக்கிட்டு போன விஷயம் எல்லாமே பார்த்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல கட்டவே கூடாதுன்னு அனுமதி இல்லாத இடத்துல இவங்க கட்டி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மூலியமா அப்ரூவலை வாங்கி கடைசியில மக்கள் வந்துட்டாங்க, அது இடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு லெவல்ல போய் கேஸ் போய் அந்த மாதிரிலாம் நடந்து பாதிக்கப்பட போறது என்னமோ மலையாள மக்கள் மட்டும்தான், பில்டரோ இல்ல மத்தவங்களோ கிடையாது. ஸோ அதனால இல்ல ஒரு டிவியில கவர்ச்சி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதை நம்ம பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னு டிவி சேனல் மேல போய் கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? டெய்லி வாழ்வாதாரத்தை பாக்குறதா இல்ல அவங்க மேல கேஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்குமா? முடியாது. ஏன்னா நம்மளே சிறு சிறு சேகரிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும். ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா அந்த இடத்த போய் எப்படி செக் பண்ணி பாக்குறதுங்கிறது நம்மளோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான்.